அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு 100 ஆண்டுகளுக்கு பிறகு 21 ஜனவரி 2025 அன்று ஒரே நேர்கோட்டில் இணையும் 6 கிரகங்களால் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் மாற்றங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில 21 ஜனவரி 2025 அன்று 6 கிரகங்களான வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி, நெப்டியூன் மற்றும் யுரேனஸ் ஆகிய கிரகங்கள் இரவு வானத்தில் ஒரு அரிய கிரக சீரமைப்பில் வரிசையாக இருக்கும். சூரியனின் ஒரே பக்கத்தில் கிரகங்கள் கூடி பூமியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரே கோட்டில் தோன்றும் போது இந்த நிகழ்வு ஏற்படுகிறது. ஜனவரி 21 முன் தொடங்கி சுமார் 4 வாரங்களுக்கு தொலைநோக்கி இல்லாமல் இந்த அழகான காட்சி தெரியும். விண்மீன்களை பார்க்க விரும்புபவர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வாக இது அமைகிறது. 6 கிரகங்களில் 4 கிரகங்களான செவ்வாய், வெள்ளி, வியாழன் மற்றும் சனி ஆகிய கிரகங்கள் கண்களுக்கு வெறும் கண்களிலே தெரியும். இருந்தாலும் யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகியவற்றை கண்டறிவதற்கு தொலைநோக்கி அல்லது அதிக ஆற்றல் கொண்ட தொலைநோக்கிகள் தேவைப்படும். ஏனெனில் இந்த தொலைதூர கிரகங்கள் உதவியின்றி பார்க்க முடியாத அளவுக்கு மங்களாக உள்ளன. சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகுதான் இந்த வான சீரமைப்பை பார்ப்பதற்கு ஏற்ற நேரம் மற்றும் சூரியன் அடிவானத்தில் இருக்கும் போது பார்ப்பது மிகவும் கடினமாக இருக்கும். புதன் ஒரு குறுகிய காலத்திற்கு வரிசையில் இணைகிறது. குறுகிய காலத்திற்கு புதன் காட்சியில் சேருவதால் கிரக அணிவகுப்பில் 7 கிரகங்கள் அடங்கும். இருப்பினும் சூரியன் மறையும் போது சனி, புதன் மற்றும் நெப்டியூன் ஆகியவை சூரியனுக்கு அருகில் இருப்பதால் 7 கிரகங்களையும் ஒன்றாக பார்ப்பது கடினமாக இருக்கலாம். மார்ச் மாத தொடக்கத்தில் இந்த 3 கிரகங்களும் சூரியனுக்கு நெருக்கமாக நகரும் போது அவற்றின் பார்வை மங்கிவிடும். அது மட்டுமில்லாமல் இந்த வானியல் காட்சியை பிடிக்க சிறந்த நேரம் ஜனவரி 21 மற்றும் பிப்ரவரி 21, 2025 ஆகும். அமாவாசையின் போது ஜனவரி 29 நட்சத்திரம் பார்ப்பவர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த கிரகங்களுடைய சேர்க்கையின் காரணமாக கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் புதன் 4வது ராசியிலிருந்து தொழில் பார்வையிடுவது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால குடும்ப முன்னேற்றம் திருப்தி தருங்க. வேலையில் புதிய முன்னேற்றம் இருக்கும். கூடுதல் பொறுப்புகள் கிடைக்குங்க. சில காரியங்கள் மலமல என்று நடந்துவிடும். சந்தர்ப்பம் சேரும். தொழில் வளம் அதிகரிக்குங்க. ஆரோக்கியம் சீராகும். போட்டியாளர்கள் விலகுவார்கள். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயருங்க. ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு தருணமா அமைகிறது. கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சதுர்த்தி விரதமும் பிள்ளையார் வழிபாடும் உங்களுடைய மன அழுத்தத்தை நீக்கி ஆனந்தத்தை தரும்.